மூவியை பற்றி நம்ம பேச போகிறோம். நேம் சந்தோஷ். இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஊர்லலாம் எங்கே இது நடக்க போகுது, நார்த் இந்தியாவில் மட்டும் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திமிராக தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு இன்சிடெண்ட்டும் பார்க்குறப்போ தான் நம்ம ஊரில் இது நடந்திருக்குன்றது ஈஸியாகவே கனெக்ட் ஆச்சு. இதோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, தலித் பொண்ணு ஒன்று 15 to 16 ஏஜ் பொண்ணு, அது காண போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பார்த்தா ஆஃப்டர் 2 days இருந்துட்டு ஒரு கிணத்து பக்கத்தில் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஹீரோயினோட நேம் தான் சந்தோஷ். அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு ஒரு ரயாட்டில் இறந்துடுறாங்க. அப்போ அவங்களோட வேலை இவங்களுக்கு கிடச்சிருது. இவங்க இருந்துட்டு அங்கே ஒரு பீஸ் மேக்கராக, அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க பேசி, அந்த ஒரு ஒர்க்குக்காக அங்கே வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த தலித் பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க வர சீன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு அவங்க நேமு, அப்புறம் கேஸ்ட் இதுதான் கேட்குறாங்க. இது சண்டிகரில் நடக்கிற மாதிரி எல்லோரும் மேலே உட்காந்துருப்பாங்க, இவர் கீழே குத்த வச்சு உட்காந்துருப்பார். ஸோ இதுக்கு அவங்க எங்கே வசிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தலித் வில்லேஜ்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்குப்புறமாக இருக்குது. ஸோ அங்கே இருந்துட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறுல எப்போ பார்த்தாலுமே தண்ணி அங்கே எடுக்க மாட்டாங்க, வேறு ஒரு இடத்துல தான் போய் எடுப்பாங்களே. ரீசன் என்ன, அங்கே ஏதாவது ஒரு அனிமல் செத்து கிடக்கும், ஒன்று பூனை செத்து கிடக்கும், அல்லது நாய் செத்து கிடக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு முஸ்லீம் பையனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கோம். இவங்க ஈஸியாக அந்த முஸ்லீம் பையன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சி கஸ்டடியில் வச்சு விசாரிப்பாங்க. தனியாக விசாரிக்கும் போது அவன் அந்த கஸ்டடியிலே இறந்துடுறான். இவங்க யாராவது கொல்கிறாங்களா இல்லை இறந்துடுறாங்களான்றதை நீங்கள் படத்தை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இருந்துட்டு இவங்க இந்த பொண்ணுக்கு இது புதுசாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு இன்வெஸ்டிகேஷனில் கேட்கும், இந்த மாதிரி இப்போ இருந்துட்டு ஏன் அங்கே தண்ணி பிடிக்காமல் அங்கே போய் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த டைமும் தண்ணியில் இருந்துட்டு ஒரு நாயை கொலை பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. யார் போட்டாங்கன்னு சொல்லி அந்த மக்களை கேட்கும்போது அப்பர் கேஸ்ட் பீப்புள் தான் போட்டாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லும். அது சொன்னதுக்கப்புறம் இவங்க போய் அங்கே விசாரிக்க போவாங்க. அங்கே போய் அந்த அப்பர் கேஸ்ட் பீப்புள் இருக்கிற இடத்துக்கு அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் இருந்துட்டு உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஆம்பளைங்க இல்லையா, லேடிஸ் விசாரிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஊர் தலைவர் ஐயோ மேடமுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லும்போது என்னாச்சு, இது மாதிரி தண்ணியில் நீங்கள் தூக்கி போட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்களே, நாங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறோம், அவனுங்க ஒரு லூஸு, அவனுங்களே தான் அவனுங்க தண்ணியில் இருந்துட்டு அனிமல்ஸ் ஏதாவது வெட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன பொண்ணு அந்த வீட்டில் இருக்கும், அந்த தலைவரோட பொண்ணு, அது இருந்துட்டு சொல்லும் இந்த மாதிரி அந்த இறந்த பொண்ணை நீங்கள் பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் தண்ணி பிடிக்கிற இடம் இருக்கும். ஸோ அது நீங்களே கணிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த மூவி பாருங்கள்.